தங்கம் விலை எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கோ அதே மாதிரி தாங்க பூண்டுமே 1 கிலோ பார்த்தீங்கன்னா 550 ரூபா கிட்ட வந்து விற்கிறாங்க. இன்னும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து அது 2 3 போட்டாலே போதும், சூப்பராக வந்து இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போதே அழகாக இருக்குது. பட் வந்து அது உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அது வந்து சீனாவில் விளைவிக்கிறாங்களாம். அதை இன்ஜெக்ஷன் பண்ணி இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய பூண்டு வர வைக்கிறாங்களாம். ஸோ அதை வந்து அந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாங்க சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற பூண்டை தயவு செஞ்சு உங்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வந்து அது ரொம்ப உடம்புக்கு கேடுன்னு சொன்ன பிறகும் அதை நம்ம பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பல்லாக இருந்தாலுமே பரவாயில்ல, நாட்டு பூண்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் சிலதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. கெமிக்கலாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறையில் மஞ்சத்தூள் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே கெமிக்கல்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட் சர்வே பண்ணுற அவரே சொல்கிறாரு. பட் இதை ஏன் தட்டி கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மட்டும் எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு தான் போயிட்டுருக்கு போல இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பல்ல இருக்கிற பூண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன பல்லு நாட்டு பூண்டாக இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து க்ளாசரி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி வாங்கணும்னு நினைப்பேன். பட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பில் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வரும்போது நம்ம மைண்டுக்குள்ளே என்னடா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பில்லு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் எதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து என்ன இல்லையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு காலி. ஸோ அதனால தான் நான் உளுத்தம் பருப்பு அண்ட் வந்துட்டு துவரம் பருப்பு வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். வந்து ஆஃபீஸ் வேறு போகணும் இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சீக்கிரமாக குக் பண்ண முடியுமோ அதுதான் இப்போ நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை போட்டு பாப்பாங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களையும் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடணுங்க. அண்ட் வந்து என்னோடய பாப்பா தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா பசங்களுமே இப்படி இருக்காங்களான்னு தெரியல. என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் வந்து செஞ்சு கொடுத்தாலுமே என் பாப்பா சாப்பிட்றதுல படா மோசங்க. ரொம்பவே கஷ்டம்தான் அவளுக்கு சாப்பிட்ணுன்னாலே. அது என்னன்னே தெரியல. நம்ம ஸ்கூலுக்கு லன்ச் வந்து கட்டி கொடுப்போம் அண்ட் வந்து ஸ்நாக்ஸும் வச்சு கொடுப்போம் இல்லையா. அந்த ஸ்நாக்ஸில் ஒரு பீஸ் தான் சாப்பிட்ருப்பா. மற்ற எது வச்சாலுமே, ஆப்பிள் வச்சாலும் சரி, சப்போட்டா வச்சாலும் சரி, எது வச்சாலுமே ஒரு பீஸ் இல்லை 1.5 பீஸ் சாப்பிட்ருப்பா. மற்றதெல்லாம் வீட்டுக்கு ரிட்டன் தான் வரும். அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த நாள் வைக்கக்கூடாதுன்னு தோணும். இருந்தாலுமே எல்லாரும் சாப்பிடும்போது நம்ம பாப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக மனசை தேத்திக்கிட்டு வச்சுட்டு அனுப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு நாட்டுக்கோழி முட்டை தான் இருக்குல்ல, வச்சுட்டு என்ன பூஜையாக பண்ணுற, அதை ஃப்ரை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு 5 முட்டை போல் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடெல்லாம் பிரித்து தனியாக வச்சுட்டேன். இந்த ஓடெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த கார்டன் வச்சுருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். உங்கள் ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் வந்து பூக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முட்டை ஓடு வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா பொடி பண்ணிட்டோ இல்லை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டோ போடுங்க. இல்லைங்க, எங்களுக்கு மிக்சியில் போட அவ்வளோ டைம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ ஊற்றிட்டு வாங்க. மொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு அந்த பூ கிடைக்கும். பார்த்திங்கன்னா கீரையோ கடைஞ்சி விட்டுட்டேன், உருளைக்கிழங்கு பொரியல் சைடில் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மெழுகுத்தூள் தூவிட்டு நான் வந்து முட்டை ஃப்ரை பண்ணியும் வச்சுட்டேங்க. இவ்வளோ பண்ணாலுமே சாப்பிட்றது கொஞ்சம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் மிளகு ரசமும் வச்சுருந்தேன். இப்போது ஒரு வாரமாகவே பசங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. என்ன பண்ணாலுமே தண்ணி மாதிரி ஊற்றிட்டுருக்குங்க. என் பையனுக்கு சொல்லவே தேவை கிடையாது, ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றிட்டுருக்கு. இன்றைக்கி தான் கற்பூரவள்ளி எல்லாம் தெரியும் இல்லையா, அதை வந்து சாறு பிழிஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
எனக்கு வந்து கோல்டு வந்தாலே இந்த குப்பைமேனி இலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த குப்பைமேனி இலையை நிறைய இலை பறிச்சிட்டு வந்துட்டு ஒரு இரும்பு கடாயில் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு ஹீட்டுக்கு வந்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட்டாக இருக்கணும். அந்த டைமில் கையில் போட்டு நல்லா பிழிஞ்சோன்னா அது வந்து ஒரு அளவுக்கு ஜூஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து 3 வயசு பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலுமே 1 ஸ்பூன் கொடுங்க. கோல்டு வந்து சூப்பராக க்யூர் ஆகிடுங்க. அந்த டிப்பை தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நிறைய கோல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 3 டேஸ் கொடுங்க. சீக்கிரமாக அந்த கோல்டெல்லாம் கம்மியாயிடும். இப்போ தான் என் பையனுக்கு மூக்கில் வந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். வந்து இன்னும் 2 நாள் கொடுத்தா கண்டிப்பாக வந்து கம்மியாகும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கே கோல்டு வந்தால் 1 வாரம் இல்லை 2 வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரியவங்களுக்கே அப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக எப்படி க்யூர் ஆகும்? நம்மளே மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான். ஆனாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை ஹோம்மேட் ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்மளுமே ஹெல்ப் பண்ணணும். பாப்பா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாப்பா டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து போகி அன்னைக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எனக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால நான் போக முடியாமல் போச்சு. ஆனால் என்னோடய அம்மா வந்து இந்த ப்ரோக்ராமை நேரே போயிட்டு பாப்பாவை எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத்தனை பேரில் உங்கள் பாப்பா யாருன்னு தானே பார்க்குறீங்க. என்னோடய பாப்பா வந்து க்ரீன் பட்டு சட்டை போட்டிருக்கா இல்லையா, அவள் தான் என்னோடய பாப்பா. க்யூட்டாக ஆடி இருந்தாங்க. நான் தான் நேரில் பார்க்க முடியாமல் போச்சு. சரி விடுங்க, நெக்ஸ்ட்டு போகிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கும் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கற்பூர ஹாரத்தி, அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி, இது எல்லாம் போட்டு முடித்தேங்க. நீங்கள் ஒன்று நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லாக காட்டிட்ட பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து பாருங்களேன், அந்த வாசனையே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிலில் இருக்கிற ஒரு வைப் கிடைக்கும். நம்ம வீட்டில் இந்த அது என்ன சொல்லுவாங்க, அகரவத்தி, கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிராணி எல்லா ஸ்மெல்லுமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போகும்போது இந்த வளையல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ கலரும் ரெட்டாக இருந்துச்சா, ஸோ மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுச்சு. இந்த பர்த்டே டெக்கரேஷன் பண்ணது நான் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பையனோட 3rd பர்த்டே. ஸோ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். என்னங்க சர்ப்ரைஸ் சொல்கிறீங்க? அவன் சின்ன பையன், அவனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் தெரியும் தானே நினைக்கிறீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் அவனுக்கு இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் வருஷம் கழித்து கண்டிப்பாக புரியும் இல்லையா, நமக்காக சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நமக்கு 3rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான், அதனால தான் சொன்னேன் என் பையனுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவுக்கு பர்த்டே இருக்கும்போதும் நாங்கள் இந்த மாதிரி தான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். என் பையனுக்கும் அதுதான். ஏன்னா 2 பேருக்குமே வந்துட்டு நாங்கள் இவங்க இப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதெல்லாம் பார்க்க மாட்டோம். 2 பேருக்குமே சமமாக வந்து எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிடுவோம். அண்ட் இந்த டெக்கரேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவருமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தார். அண்ட் பலூன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து அவர் ஊதி அதுக்கப்புறமா வந்து டைட் பண்ணி அங்கே டைப் பண்ணது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறம் இருக்கிற கர்டைன்ஸ், அதுக்கப்புறம் லைட் செட்டிங்ஸ், இது எல்லாம் பண்ணது நான் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே. இப்போ வந்து கேக் கட் பண்ணுற டைம் வந்துருச்சு. பட் என் பையன் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டு படுறாங்க. சீக்கிரமாக கட் பண்ணணும், நான் சீக்கிரமாக கட் பண்ணணும். அங்கே நான் வந்து இந்த கேண்டில், ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அது இருக்கிறதுனால என் பையன் ஏற்றுமான்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஏற்றிட்டு அதை அணைக்கிறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். சரி, ஒரு வழியாக சீக்கிரமாக நான் அது எல்லாத்தையுமே வந்து எரிய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் ஊதுற ஸ்டைலில் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் மனசு ஃபுல் ஹாப்பிங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து மறுபடியும் நாங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு என் பாப்பாவை ஊத வச்சோம். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் பண்ணி கேக்கெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். என் பையன் எவ்வளோ க்யூட்டாக கட் பண்ணுறான் பாருங்கள். அவங்க அப்பா, அவங்க அக்கா அண்ட் வந்து அவங்க அம்மா எல்லாருமே பர்த்டே சாங் வந்து பாடிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேக் கட் பண்ணிவிட்டு என்னடா இது ஒட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் கையில் எது ஒட்டினாலுமே அவன் வந்து மறுபடியும் அதை டச் பண்ண மாட்டான். அது அவனுக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து அப்படித்தான். அதனால் இந்த கேக் வந்து கையில் எங்கே ஒட்டிடுமோ அப்படின்றதுனால அதை தொடக்கூட இல்லை. கொஞ்சமாக லைட்டாக ஊட்டி விட்டால் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுருந்தான். அண்ட் வந்து அவங்க அக்காவுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்க அக்கா ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அவன் வாங்கவே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக ஊட்டி விட்டான். பட் அந்த கிளிப்பிங் நான் எடுக்கலை. பர்த்டே ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்த நாள் மார்னிங். நான் மார்னிங் எப்போயுமே ஏஞ்ச உடனே சுடு தண்ணி குடிக்கிறது வழக்கங்க. ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ரொம்ப கோல்டாக இல்லாமல் ஒரு மிதமான வார்ம் வாட்டர் குடிக்கிறது பழக்கம். ஸோ இதை குடிச்சிட்டு தான் நான் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னன்னு தெரில, ஃபுல்லுமே இந்த மாதிரி எனக்கு பழகிருச்சு. ஸோ அதனால தான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. 4 o'clockலேருந்து தூங்கவே இல்லை. அவனும் தூங்கலை, அவனால் நம்மளையும் தூங்க விடலை. சரி ஓகே, ஒரு வழியாக எந்திரிப்போம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 5 o'clock எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிக்கும் போது ஏன் கூடவே ஏஞ்சி வந்து ஹாலில் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு புக்கில் ஏதாவது எழுதிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வேளை கோல்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா என்னன்னு தெரியல. இது வந்து 3rd டே அவனுக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இருந்தாலுமே அவன் தூங்கலை. வந்து ஹாலில் உட்காந்துட்டு என் கூட பேசிகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு பேச்சு கொடுத்துட்டு நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருந்தேன். தலை பார்த்திங்கன்னா நிறையா முடி வளர்ந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து வேண்டியிருக்கோம். ஸோ மொட்டை போடணும். அதனால தான் வந்து அவ்வளோ முடி பையனுக்கு இருக்குது. அவ்வளோ முடி இருந்தாலுமே ஒரு குடுமி போடுற அளவுக்கு வரும். நான் என்ன தான் ஒரு குடுமி போட்டு விட்டாலுமே அவன் வந்து அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். மறுபடியும் அவனுக்கு அந்த குடுமி போடுறது சுத்தமாக பிடிக்கல. அம்மா போடாதையும் சொல்லுவான். சைடில் வாரி விட்டால் மறுபடியும் மூஞ்சி ஃபுல்லாக வந்து முடி வந்துடுது. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக பையனுக்கு வந்து மொட்டை போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விலாகும் உங்களுக்கு வர வீடியோஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூ வடை தான் செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் வந்து வாழைப்பூ இருந்துச்சு. நம்ம தோட்டத்திலேயே பறித்த வாழைப்பூ. ஸோ வந்து நம்ம அதை அப்படியே வடையாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டே தூங்குறப்பவே நான் பருப்பு வந்து ஊற போட்டுட்டு தான் தூங்கினேன். ஸோ மார்னிங் எஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் வாழைப்பூ, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சிக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்காது. பல் இல்லாதவங்க சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும், சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அதை நீங்கள் வடையாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு வந்து பல்லில் கடிப்படும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. வாழைப்பூ வடை இல்லையா, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சைடில் ரசமும் ரெடிங்க. மெழுகு ரசம், ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால மெழுகு ரசம். இந்த சைடு வந்து வெறும் வெத்து கார குழம்பு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடையை 4-5 வடை அதில் போட்டு வடை குழம்பு ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதைப்படி நானுமே வீடியோஸ் போடுறேன். அண்ட் வந்து தப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்குமே இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.